இயல் 1 சொல் இலக்கணம். பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்த பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். இது வந்துட்டு இரு திணைகள் 5 பால்கள் குறிக்கும். மூவகை இடங்களை குறிக்கும். உலக வழக்கிலும் சொல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். மூவகை மொழி. மூவகை மொழி என்னென்னா 3 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்துட்டு தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. 3 வகையாக பிரிக்கலாம். தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண் படி அப்படின்னா பகாபதம் வரும். கண்ணன் படித்தான் அப்படின்னா பகுபதத்தில் வரும். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றார். பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லையே பிரித்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு 8 தனித்து நிற்கும் போது 8 என்ற எண்ணை குறிக்கிறது. எல் கூட்டல் தூ என்னும் தொடர்மொழியாக பிரித்து நின்று எல்லை உன் என பொருள் தருகிறது. வேங்கை தனித்து நிற்கும் போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது. வேம் கூட்டல் கை என்னும் தொடர்மொழியாக பிரித்து நின்று வேகின்ற கை என பொருள் தருகின்ற. தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழில் பெயர் எனப்படும். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வரும். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். வினையடி விகுதி தொழிற்பெயர். நடத்தல், நடத்தல். வாழ்க்கை, வாழ்க்கை. ஆள் கூட்டல் அல், ஆளல். ஒரே வினையடி பல வினைகளையும் ஏற்கும். நட என்பது வினையடி, நடை, நடத்தல். எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.